Hi friends, welcome to my channel Exam Hacks. So today நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னா strength of material. So strength of material first topic stress strain and elastic constants. Okay. The objective of strength of material is to find the stresses and deformation in the material. If the load is passing through the axis or applied on the axis, it's said to be bar. Here the load is applied on the axis, so it is said to be bar. If the load is transverse load, which is perpendicular in direction, so it is said to be beam. If the applied load is in torque, the applied load is torsional load, it is said to be shaft. Then next the strength. We are going to define strength. So strength is the ability of material to resist the load without failure. Every material has three types of strength: tensile strength, compressive strength, and shear strength. Where ductile materials are strong in tension and weak in shear. Brittle materials are strong in compression and weak in tension. Then we can going to define the term stiffness, which is denoted by letter K. It is the ability of material to resist the deformation. K is equal to load per deformation. Next we are going to flexibility. The term flexibility, where deformation occurs due to unit load. Then we are going to define the term stress. Stress is the internal resisting force acting per unit area of cross section. Let us take this bar where the load is applied axially. So at the cross section, let's take this cross section x dash. So at this cross section, ஸோ இந்த பக்கம் நம்ம அப்ளைட் லோடை ஆட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ஃபோர்ஸ் இருக்குங்களா, இந்த ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா, இந்த ஏரியா கிராஸ் செக்ஷனில் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன ஏரியாவை எடுத்துக்கணும், சின்ன பார்ட்டிகிள் எடுத்துக்கணும். ஸோ அதில் அப்ளைடோட ஃபோர்ஸ் வந்து டிஎஃப், ஸ்மால் ஃபோர்ஸ், அந்த ஏரியா ஸ்மால் ஏரியா டிஏ. ஸோ இது நம்மளுக்கு எப்பவும் இன்டகிரேட் பண்ணால், ஒரு சின்ன ஏரியாவை இன்டகிரேட் பண்ணால் டோட்டல் ஏரியா கிடைக்கும். ஒரு பெரிய ஏரியாவை டிஃபினேட் பண்ணால் ஸ்மால் ஏரியா கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன ஏரியா கிடைக்கும். ஸோ இந்த சின்ன இதை வந்து ஹோல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது, ஹோல் ஸ்ட்ரெஸ், மொத்த ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஸோ அதை ரெண்டு இன்டகிரேட் பண்ணுறோம். So integration of df is equal to sigma into dA. So df integrate பண்ணா f, sigma is constant stress and dA is area. So நம்மளுக்கு வந்து sigma is equal to resisting force per unit area வந்தது. So this is the definition of stress. So from stress equal to force per area, இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா stress is depend upon load and area. ஃபோர்ஸ் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா நம்ம அப்ளை பண்ணத லோடை பொறுத்து இருக்கும். ஸோ ஏரியா வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா அப்ளை பண்ண லோடையும் கிராஸ் செக்ஷனையும் பொறுத்து தான் இருக்குது. அண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் லென்த்து. ஸோ அது வந்து மெட்டீரியலை பொறுத்தும் லென்த்தை பொறுத்தும் மாறாது. ஸோ லெட்டஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஒரு பார் எடுத்துக்கிறதும் ஒரு லோடு அப்ளை பண்ணணும். ஸோ இதோட லென்த்து வந்து எல்லுன்னு வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த அடுத்து கிராஸ் செக்ஷன் மீன்ஸ் வந்து L/2. ஸோ இதுலேயும் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் ஏரியா தான். ஸோ இட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் எனி லென்த். ஸோ அட் தி எண்டு ஸ்டேக் இஸ் 0 L. ஸோ அட் திஸ் நம்ம இங்கே எடுத்தாலும் சிக்மா ஈக்குவல் டு P/A தான். L/2 எடுத்தாலும் அலாங் திஸ் லென்த்து எந்த பாயிண்டில் எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து சேமாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் அட் எ பாயிண்ட் எப்படி டிஃபைன் பண்ணி பார்க்க போகிறோம். 3 டைமென்ஷனில் இப்போ ஸ்பேசியஸ் 3 டைமென்ஷனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ வந்து 3D வியூ. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு வந்து 2 வகையான ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஒன்று நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒன்று வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இந்த பிளேனுக்கு
இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகுது நார்மல் ஸ்ட்ரெஸ். இது வந்து ஒய் ஆக்சிஸில் போகணும். ஸோ இதுக்கு பெர்பெண்டிகுலர் இது வந்து சிக்மா ஒய்ஒய். இது வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ். இது வந்து பேரலா டேஞ்சென்ஷியல். ஸோ இந்த பிளேனுக்கு டவ் எக்ஸ்ஒய் டவ் ஒய்இசட் ரெண்டும் பேரலாக இருக்குது. இது ரெண்டும் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பிளேனுக்கும் ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ், 2 ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட்ஸ் perpendicular to plane, shear stress acts parallel or tangential to plane. So sigma 3D 3 dimensions is equal to normal stress sigma xx tau xy in the shear stress xz tau yx tau yy sigma tau yx sigma yy. So this 1 2 3. So இது மூணும் நார்மல் ஸ்ட்ரெஸ். ஆனால் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஜெட் ஆக்சிஸ் மூணுலேயும் மூணு நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் டவ் எக்ஸ் ஒய். ஸோ டவ் ஃபுல்லாக ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ திஸ் இஸ் திஸ் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் டு டிஃபைன் எ ஸ்ட்ரெஸ் அட் எ பாயிண்ட் இஸ் கால்ட் ஸ்ட்ரெஸ் டென்சார். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் தான் நான் வந்து ஸ்ட்ரெஸ் டென்சார்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து ஸ்கேலார் ஆர் ஜீரோ ஆர்டர் டென்சார். எக்ஸாம்பிள் ஜீரோ ஆர்டர் டென்சார் ஸ்கேலார் நம்ம ஜென்ரலாக மாஸு டிஸ்டன்ஸு விச் டஸ் நாட் கவ் எனி டைரக்ஷன். மாஸ் டிஸ்டன்ஸ் ப்ரெஷர் ஸ்பீட் எக்ஸெட்ரா அதெல்லாம் ஸ்கேலார். அதை வந்து ஜீரோ ஆர்டர்னு சொல்லுவோம், ஜீரோ ஆர்டர் டென்சார் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெக்டார். இட் கோ போத் டைரக்ஷன் அண்டு மேக்னிடியூட். ஸோ ஸ்கேலாருக்கு வந்து மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. வெக்டாருக்கு வந்து போத் டைரக்ஷன் அண்டு மேக்னிடியூட் இருக்கும். ஸோ இது வந்து வெக்டார் ஆர் ஃபஸ்ட் ஆர்டர் டென்சார்னு சொல்லுவாங்க. ஸோ என்னெல்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஃபோர்ஸ், ஆக்சிலரேஷன் எக்ஸெட்ரா இதெல்லாம் வெக்டார் ஆர் ஃபஸ்ட் ஆர்டர் டென்சார். நெக்ஸ்ட் வந்து டென்சார் ஆர் செகண்ட் ஆர்டர் டென்சார். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ்னால் டென்சார்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் டென்சாரில் பார்த்தீங்கன்னா 3 நார்மல் ஸ்ட்ரெஸ் சிக்மா எக்ஸ்எக்ஸ் சிக்மா ஒய்ஒய் சிக்மா 3 நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, 6 ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்குது. So to define a stress as a point, 9 stress compounds are required, where 3 normal stresses sigma x, sigma yy, sigma z. So 3 normal stress தேவைப்படுது and 6 shear stress tau xy, tau yx. So 6 shear stress தேவைப்படுது. So to define a stress at a point, 6 independent stress compounds are required. ஸோ 6 வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். என்னென்னா 3 நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், 3 ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். மீதி 3 ஸ்ட்ரெஸ் இதில் காம்பன்சேட் ஆகுனா டவ் எக்ஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு டவ் ஒய்எக்ஸ். ஸோ இந்த இதில் இருக்க மேக்னிடியூட் தான் எக்ஸ்ஒயில் இருக்க மேக்னிடியூட் தான் ஒய்எக்ஸ்லையும் இருக்க போகுது. ஸோ 3 இது வந்து டிபெண்ட் ஆனது. எக்ஸ்ஒய் வந்து ஒய்எக்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஒய்எக்ஸ் வந்து எக்ஸ்ஒய் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து இதுதான் இண்டிபெண்ட் வேல்யூஸ். இதுவும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து 3 நார்மல்ஸ் வந்து 3 ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் இண்டிபெண்ட் ஸ்ட்ரெஸ் காம்பனன்ட்ஸாக இருக்குது. ஸோ நம்ம 2 டைமென்ஷனில் பார்த்தோம்னா சிக்மா எக்ஸ்எக்ஸ் சிக்மா டவ் எக்ஸ்ஒய் டவ் ஒய்இசட் சிக்மா ஒய்ஒய். ஸோ இதில் நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெஸ் காம்பனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா 4 இருக்குது. இதெல்லாம் சிக்மா டவ் 4 காம்பவுண்ட்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து 3. ஏன்னா டவ் எக்ஸ்ஒய் வந்து டவ் ஒய்எக்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. The stress tensor is always a square and symmetric matrix. So 3 dimensionally 2 dimensionally stress tensor is always square and symmetry தான் இருக்கும். Next we are going to see axial stress. It are inclined in the member due to axial load. If the member is subjected to axial load, it is bar. So if you apply a load along this direction, it is a tensile load. If it is inclined direction, it is compressive load. If your bar is subjected to tensile load, it is said to be tie, and if it is subjected to compressive load, it is said to be column. Next, bending stress. So it is included in the bending beam due to bending moment. If you apply the load on the side, so
the beam starts bending. Here the top is the top fiber and bottom. Here the top fiber experience compression, so along this, so it will start bending. So this fiber experience compression and the bottom experience tension. So next நம்ம வந்து direct shear stress. Direct shear stress equal to shear force per shear area. நம்மளுக்கு எங்கே direct shear ஆகும்னா அண்டர் ஹைட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷனில் தான் direct shear ஆகும். இப்போ ஒரு பாடியை வந்து நம்ம வந்து தண்ணிக்குள்ளே முக்கி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பாடி வச்சுக்கோங்களேன், ஈக்குவல் அண்டு லைக் ஃபோர்ஸஸ் இருந்ததுன்னா இது வந்து டைரக்ட் ஷியரில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து ரிவர்ட். ஸோ இங்கே ஒரு லோடு அப்ளை பண்ணுவோம், இங்கே ஒரு லோடு அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு வந்து ஷியர் ஆகும், டைரக்ட் ஷியரில் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டார்ஷன் ஷியர். இட்டார் இன்க்ளூடட் டியூ டு ட்விஸ்டிங் ஆர் டார்க். ஸோ ஒரு இடத்துல டார்க் இருக்குன்னா எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ வந்து ட்விஸ்டிங் இங்கே வந்து டார்க் அப்ளை பண்ணோம்னா இந்த ரீஜன் வந்து டார்ஷனல் ஷியரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு கன்வென்ஷனல் ஆர் இன்ஜினியரிங் ஆர் நாமினல் ஸ்ட்ரெஸ். ஸோ வந்து ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு பர் ஏரியா. பட் ட்ரூ ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ். ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஆர் ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு பர் ஏரியா அட் இன்ஸ்டன்ட். ஏஐ மீன்ஸ் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அட் தி இன்ஸ்டன்ட். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம யூடிஎம் டென்சைல் டெஸ்ட் பண்ணியிருப்போம் யூடிஎம்மில். அதில் வந்து மைல்ஸ்டீல் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம லோடு அப்ளை பண்ண நம்மளுக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ அதில் வந்து இப்போது டிஃப்ளெக்ஷன் ஆக மைல்ஸ்டீல் வந்து எலாங்கேட் ஆகுது. ஸோ எலாங்கேட் ஆகும்போது ஏரியா வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஏரியா அட் தி இன்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன் பிட்வீன் ட்ரூ ஸ்ட்ரெஸ் அண்டு இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ். ஸோ ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து லோடு பர் ஏரியா அட் இன்ஸ்டன்ட். ஓகேங்களா? அதை நம்ம எப்படி எழுதிருக்கோம்னா P/A இன்டு A/AI. நம்ம ஏவும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு வந்து ட்ரூ ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். ஏவும் கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து P/ஏரியா அட் இன்ஸ்டன்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இது வந்து ட்ரூ ஸ்ட்ரெஸ். ஸோ நம்ம வந்து ஏவை எடுத்துருக்கோம்னா இது வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபார் கான்ஸ்டன்ட் வால்யூம் வால்யூம் வந்து ஏரியா இன்ட்டு லென்த்து. ஸோ ஏரியா இன்ட்டு லென்த் இனிஷியல் ஈக்குவல் டு ஃபைனல். ஸோ இது வந்து ஏரியா ஃபைனல் ஏரியா இன்ட்டு ஃபைனல் லென்த் ஈக்குவல் டு ஏரியா இனிஷியல் ஏரியா அட் இன்ஸ்டன்ட்டு லென்த் அட் இன்ஸ்டன்ட். ஸோ இதில் வந்து A/A ஈக்குவல் டு Li/L ஈக்குவல் டு, ஸோ Li வந்து சேஞ்ச் இன் லென்த் அட் தி இன்ஸ்டன்ட். ஸோ L + ΔL / L. ஸோ நம்மளுக்கு LL கேன்சலாக ஒன்று. சேஞ்ச் இன் லென்த் டு ஒரிஜினல் லென்த் வந்து ஸ்ட்ரெயின். ஸோ போடுறோம். ஸோ அது வந்து சிக்மா ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு 1 + ஸ்ட்ரெயின். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயின். டிஃபார்மேஷன் ப்ரொடியூஸ் டியூ டு ஸ்ட்ரெஸ் இஸ் கால்டு ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் Poisson ratio, specific gravity has no units. Stress cannot be measured, but strain can be measured by using strain gauge. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. ஸ்ட்ரெயின் வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸ்ட்ரெயினை மெஷர் வந்து ஸ்ட்ரெயின் கேஜ் இருக்குது. அது இதில் எப்படி யூஸ் ஆகுதுன்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். நம்ம வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் தெரியும். அதில் வந்து ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயின் எடுத்துக்கலாம். ஸோ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் ஸ்ட்ரெயின் கேஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரெயினை மெஷர் பண்ணணும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயின் அட் எ பாயிண்ட். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எப்படியோ அதே மாதிரி ஸ்ட்ரெயினுக்கும் 3 டைமென்ஷனில் இருக்குது. ஈட்டா XX காமா XY/2. இது வந்து ஷியர் ஸ்ட்ரெயின், இது நார்மல் ஸ்ட்ரெயின், இது வந்து ஷியர் ஸ்ட்ரெயின். ஸோ எப்படி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் இருந்ததோ அது மாதிரி ஸ்ட்ரெயினுக்கும் நார்மல் ஸ்ட்ரெயின் ஷியர் ஸ்ட்ரெயின் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து 3 டைமென்ஷனுக்குள்ள ஸ்ட்ரெயின் டென்சார் மேட்ரிக்ஸ். இது வந்து 2 டைமென்ஷனுக்குள்ள ஸ்ட்ரெயின் டென்சார் மேட்ரிக்ஸ். ஸோ எப்படி ஸ்ட்ரெஸ் மாதிரியும் ஸ்ட்ரெயினுக்கும் டு டிஃபைன் எ ஸ்ட்ரெயின் அட் எ பாயிண்ட் 9 ஸ்ட்ரெயின் காம்பவுண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்டு. ஸோ 3 நார்மல் ஸ்ட்ரெயின் அண்டு 6 ஷியர் ஸ்ட்ரெயின். ஃபார் அதுமாதிரி
2 டைமென்ஷனுக்கு வந்து 4 காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நார்மல் ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் டைமென்ஷன் டு தி ஒரிஜினல் டைமென்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் எடுத்துருக்கோம். இதில் வந்து இங்கே வந்து லோடு அப்ளை பண்ணும்போது இதோட டயமீட்டர் வந்து குறையுது, லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அலாங் தி லீனியர் டைரக்ஷன், அலாங் தி ஆக்சிஸ் ஆஃப் அப்ளைட் லோடில் வந்து நம்ம லீனியர் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் டிக்ரீஸ் ஆகுனா அது வந்து லோடு அப்ளை பண்ணதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் டிக்ரீஸ் ஆகுனா லேட்ரல் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ லீனியர் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு change in length to the original length. Lateral strain is equal to change in diameter to the original diameter. ஓகேங்களா. The strain perpendicular to the direction of loading is called lateral strain. The strain in the direction of load is called linear strain. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், change in volume to the original volume. அது shear strain. It can be measured by angles. ஸோ shear strainனா இப்போ இது வந்து ஃபிக்ஸ்டு. இப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் வந்து இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது வச்சுக்கிங்கன்னா இது வந்து ஃபிக்ஸ் ஆகுறதுனால இந்த லேயர் மட்டும் ஷியர் ஆகும். ஸோ இதோட ஆங்கிள் மெஷர் பண்ணால் தான் நமக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெயின் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு பி டேஷ் எடுத்துருப்போம். ஸோ காமா xy is equal to tan gamma is equal to perpendicular by base. ஸோ இதோட தீட்டாக்கு ஆப்போசிட் தான் பெர்பெண்டிகுலர். ஸோ b dash divided by ab. நெக்ஸ்ட் நார்மல் ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ் டைரக்ஷன். நமக்கு நார்மல் ஸ்ட்ரெயின் வந்து சேஞ்ச் இன் லென்த் டு ஒரிஜினல் லென்த்து. நம்ம இப்போ வந்து எக்ஸ் டைரக்ஷனில் பார்த்தோன்னா இதான் நார்மல் dx தான் நார்மல் லென்த்து, சேஞ்ச் இன் லென்த் வந்து du. ஸோ சேஞ்ச் இன் லென்த் வந்து நமக்கு நார்மல் ஸ்ட்ரெயின் வந்து சேஞ்ச் இன் லென்த் டு ஒரிஜினல் லென்த். நமக்கு du தான் சேஞ்ச் இன் லென்த்து, dx வந்து ஒரிஜினல் லென்த்து. ஸோ அதை பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனில் ∂u/∂xன்னு எழுதியிருக்காங்க. அடுத்து எக்ஸ் டைரக்ஷன் வந்து ஒய் டைரக்ஷனில் வந்து நம்மளுக்கு என்னென்னா dy தான் ஒரிஜினல் லென்த்து, சேஞ்ச் இன் லென்த் வந்து dv. ஸோ dv/dy வந்து ∂v/∂yன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ z டைரக்ஷனில் இருந்தீங்கன்னா dw/dz, ∂w/∂z நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இது வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ்னால் சேஞ்ச் இன் லென்த் டு தி ஒரிஜினல் லென்த் தான் நார்மல் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா. அடுத்து ஷியர் ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ ஷியர் ஸ்ட்ரெயின் வந்து 2 தீட்டா வரும். ஓகேங்களா. ஸோ θ1 θ2 காமா xy is equal to θ1 ப்ளஸ். ஸோ 2 ஸ்ட்ரெயினை ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெயின் கிடைக்கும். ஆனால் ஷியர் ஸ்ட்ரெயின் வந்து எப்பவும் 2 ஆக்சிஸில் ஆக்ட் ஆகும். எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து θ1 is equal to du/dy, θ is equal to dv/dx. அதை ∂u/∂y, ∂v/∂x ஆகும். ஸோ xy ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுனா ∂u/∂y ப்ளஸ் ∂v/∂x. ஸோ சிமிலர்லி காமா yz டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும் ஷியர் ஸ்ட்ரெயின் எப்படி இருக்குன்னா ∂w/∂y ப்ளஸ் ∂v/∂z. சிமிலர்லி zx டைரக்ஷனில் ஷியர் ஸ்ட்ரெயின் எப்படி இருக்குன்னா ∂u/∂x ப்ளஸ் ∂w/∂x. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஃபார் டக்டைல் மெட்டீரியல் வந்து இது வந்து எக்ஸாம் மைல்ட் ஸ்டீலுக்கு. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயின், இது வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின். ஸோ இந்த பாயிண்டில் இந்த மைல்ட் ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். ஓகேங்களா. இந்த பாயிண்ட் ஏ பாயிண்ட் வந்து என்னதுன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட். பி பாயிண்ட் வந்து எலாஸ்டிக் லிமிட். ஸோ அப் டு ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட் வர வேணும்னா நம்ம வந்து லோடு அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்து லோடு டிஃப்ளெக்ஷனு. இப்போ நீங்கள் லோடு அப்ளை பண்ணும்போது அப் டு ஏ பாயிண்ட் நம்மளுக்கு என்னது ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட்டு. ஸோ அப் டு ப்ரொபோர்ஷனாலிட்டியில் நீங்கள் லோடு அப்ளை பண்ணிங்கன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட் வர லோடு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் லோடு ரிலீஸ் பண்ணால்
சேம் டைரக்ஷனில் அது வந்து கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ எலாஸ்டிக் லிமிட்னா ஒரு சின்ன அப் டு எலாஸ்டிக் லிமிட்னா அது வந்து இட் ரீகைன் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப். நெக்ஸ்ட்டு சி வந்து அப்பர் ஈல்டு பாயிண்ட், டி வந்து லோயர் ஈல்டு பாயிண்ட், இ வந்து அல்டிமேட் பாயிண்ட், எஃப் வந்து ஃப்ராக்சர் பாயிண்ட் ஆர் பிரேக்கிங் பாயிண்ட். ஓகேங்களா? The stress is directly proportional to the strain within proportionality limit. Proportionality limit வந்து stress is directed to strain within proportionality limit. ஓகேங்களா? The slope of stress strain curve up to proportionality limit represent Young's modulus. So up to proportionality limit வந்து stress strain வந்து என்னன்னா Young's modulus, stress by strain, stress. At breaking point, the specimen get fracture at an angle of 45 degree. So 45 degree அந்த ஸ்பெசிமன் பிரேக்கிங் பாயிண்ட் எந்த ஆங்கிள் நடக்குன்னா 45 டிகிரியில் நடக்கு. The failure is shear failure, வந்து shear failureல தான் இருக்குது. அண்ட் ஷேப் இஸ் கோன் அண்ட் கப். த டாப் ஒன் இஸ் கோன் அண்ட் பாட்டம் ஒன் இஸ் கப் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹூக்ஸ் லா. ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் வித்தின் ப்ரொபோஷனாலிட்டி லிமிட். இதான் ஹூக்ஸ் லா. ஸோ இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ண வந்து யங்ஸ் மாடுலஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். So stiffness is measured by Young's modulus. Next வந்து factor of safety. It is the ratio of maximum permissible strength to working strength. For ductile material, factor of safety is equal to yield strength by working strength. For brittle material, factor of safety is equal to ultimate strength by working strength. ஸோ டக்டைல் மெட்டீரியல் வந்து ஈல்ட் ஆகும். ஓகேங்களா? ஆனால் பிரிட்டில் மெட்டீரியல் வந்து ஈல்ட் ஆகாது. ஒன்லி அல்டிமேட் பாயிண்ட் தான் பிரிட்டில் மெட்டீரியல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். எலாஸ்டிக் ஆர் யூஸ்ட் ஃபார் ஸ்டிஃப்னஸ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யங்ஸ் மாடுலஸ் ஆர் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இஸ் டிஃபைன்ட் பை லெட்டர் இ. இட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் நார்மல் ஸ்ட்ரெஸ் டு லீனியர் ஸ்ட்ரெயின். ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ் டு லீனியர் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு தெரியும் ஹூக்ஸ் அப்படி ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் இன்டு ஸ்ட்ரெயின். ஸோ யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ் டு லீனியர் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு பி பை லோடு பெர் ஏரியா. ஸ்ட்ரெயின்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் டு ஒரிஜினல் லென்த்து. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதில் பி பை ஏன்னு போட்டுக்கிட்டோம் யங்ஸ் மாடுலஸ். ஸோ சேஞ்ச் இன் லென்த் ஸ்ட்ரெயின்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் டு ஒரிஜினல் லென்த்து. அப்போது சேஞ்ச் இன் லென்த் நம்ம வந்து எடுத்துக்கலாம்னா டெல்எல்ஸ் ஈக்குவல் டு பிஎல் பை ஏன்னு எடுத்துக்கிட்டோம். Shear modulus or modulus of rigidity is divided by dam G. G is equal to shear stress by shear strain. Bulk modulus suppressed by K. It is the ratio of direct stress or hydrostatic stress to volumetric strain. For most material, the value of Young's modulus is greater than value of bulk modulus, which is greater than shear modulus. ஓகேங்களா? இதுதான் டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாய்சன் ரேஷியோ. mu is equal to lateral strain to linear strain. mu is equal to 0 for cork material and 0.5 for incompressible material. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ரிலேஷன் பிட்வீன் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ is equal to 2g plus 1 plus mu is equal to 3k 1 minus 2 mu is equal to 9 kg divided by 3k plus g. mu is equal to 3k minus 2g divided by 2g plus 6k. So next one, relation between stress and strain. So one dimension. Hooke's law is valid for one dimension only. Sigma is equal to Young's modulus in strain. So strain is equal to sigma by Young's modulus. So next one, two dimensional longitudinal stress இருக்கும், linear strain and lateral strain. So நமக்கு linear strain தெரியும், change in length to original length. Lateral strain வந்து change in diameter to original diameter. So next Poisson ratio, mu is equal to lateral strain to linear strain. So lateral strain is equal to mu into linear strain.
ஸோ நம்ம 2 டைமென்ஷன் எடுக்கும். ஸோ சிக்மா எக்ஸ் சிக்மா வி 2 டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. நம்ம சேஞ்ச் இன் லென்த் அலாங் லீனியர் டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் எடுக்கும்போது நம்ம நார்மல் ஸ்ட்ரெஸ் டு யங்ஸ் மாடுலஸ். ஸோ லேட்ரல் ஸ்ட்ரெயினில் வந்து மியூ உண்டு. நம்மளுக்கு இங்கேருந்து எடுப்போம் லேட்ரல் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு மியூ உண்டு சேஞ்ச் இன் லீனியர் ஸ்ட்ரெயின். நம்மளுக்கு சேஞ்ச் இன் லீனியர் ஸ்ட்ரெயின் வந்து சிக்மா எக்ஸ் பை இ. ஆனால் இந்த டைரக்ஷனில் நம்மளுக்கு என்னன்னா சிக்மா ஒய். நம்மளுக்கு சிக்மா எல் சிக்மா வந்துருக்கு மைனஸ் மியூன்னு சிக்மா ஒய். ஸோ இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்கும்போது இதை இந்த பக்கம் லோடு ஆக்ட் ஆகும்போது இதோட வந்து கம்மியாகும். ஸோ சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒய் டைரக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதான் நெகட்டிவ் சைன் போட்டிருக்காங்க. இந்த நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் டிக்ரீசிங் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ சிமிலர்லி ஃபார் 3 டைமென்ஷன். ஸோ அலாங்க இப்போ சிக்மா 1 சைடு எடுத்தோம்னா சிக்மா 1/E மைனஸ் மியூ வந்து சிக்மா 2. இப்போ எக்ஸ் ஆக்சில் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒய் ஆக்சிஸும் ஜெட் ஆக்சிஸும் தட் இஸ் டிக்ரீசிங் ஏரியா. ஓகேங்களா, அதனால் மைனஸ் போட்டிருக்கோம். ஸோ சிமிலர்லி இது எக்ஸு ஒய் ஜெட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சிக்மா எக்ஸு சிக்மா ஒய் சிக்மா ஜெட்டு. ஸோ இப்போது எக்ஸ் ஆக்சில் எடுக்கும்போது சிக்மா ஒய் ஜெட்டு வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே சிக்மா ஒய் ஆக்சிஸ் எடுக்கும்போது சிக்மா எக்ஸு சிக்மா இசட்டு டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் வந்து அனலிசிஸ் ஆஃப் பார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அனலிசிஸ் ஆஃப் பிரிஸ்மெட்டிக் பார் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பாரில் ஆக்சிஸில் நம்ம லோடு அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது அதோட ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும், டிஃபார்மேஷன் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு பர் ஏரியா. இது வந்து ஆக்சுவலி சர்க்குலர் பார். ஸோ ஏரியா ஈக்குவல் டு π/4 d². ஸோ ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு இங்கே ஏரியா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4p π/4 d² நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ டிஃபார்மேஷன் வந்து ஸ்ட்ரெயினாக டிஃபார்மேஷன். ஸோ சிக்மா பை இ. ஸோ இது வந்து 1 டைமென்ஷன் தாங்க. ஸோ சிக்மா பை இ. ஸோ ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் டு ஒரிஜினல் லென்த்து சிக்மா ஈக்குவல் டு p/a இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து சேஞ்ச் இன் லென்த் ஈக்குவல் டு PL/Aன்னு எடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஏங்கிறது ஏ இன்ட்டு ஏரியா இன்ட்டு யங்ஸ் மாடுலஸ். அதை நினச்சினா ஆக்சியல் ரிஜிடிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ அடுத்து ஆக்சியல் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு கேஸ் ஈக்குவல் லோடு பர் டிஃபார்மேஷன். ஸோ P/, சேஞ்ச் இன் லென்த். ஸோ இங்கே இருக்க சேஞ்ச் இன் லென்த்தை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். சேஞ்ச் இன் லென்த்துக்கு PL/Aன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அப்போ P கேன்சல் ஆகுது. நமக்கு வந்து ஆக்சியல் ரிஜிடிட்டி டிவைடட் பை லென்த்து. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் லென்த். இஃப் லென்த் இன்க்ரீசஸ் ஸ்டிஃப்னஸ் டிக்ரீசஸ். இஃப் லென்த் டிக்ரீசஸ் ஸ்டிஃப்னஸ் இன்க்ரீசஸ். ஷார்ட் மெம்பர்ஸ் ஆர் மோர் ஸ்டிஃபர் தென் லாங். ஓகேங்களா. இப்போது லென்த்து அதிகமாக இருந்ததுன்னா அதோட ஸ்டிஃப்னஸ் கம்மியாக இருக்கும். லென்த்து கம்மியாக இருந்ததுன்னா அதோட ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பெரிய ஸ்டிக் எடுத்துக்கோங்க. பெரிய ஸ்டிக்கை அந்த மாதிரி 2ஆக உடச்சிடலாம். ஒரு லாங் ஸ்டிக் எடுத்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி இந்த இடத்துல மேனுவலாக ஈஸியாக அதை 2ஆக பிரேக் பண்ணிடலாம். அடுத்து இப்போது இந்த லென்த்தை மட்டும் எடுத்திங்கன்னா இதில் கட் ஆகும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் கட் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து மோர் ஃபோர்ஸ் தேவைப்படும். மீன்ஸ் இது வந்து மோஸ்ட் டிஃபர் ஆகிரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அனலிசிஸ் ஆஃப் ஸ்டெப்டு பார். ஸோ இப்போ வந்து ஸ்டெப்டு பார் இதுக்கு ஒரு டயமீட்டருக்கு அண்ட் ஏரியா. இது செக்ஷன் 2 செக்ஷன் 3 3 டயமீட்டரும் வேறு. ஓகேங்களா. ஸ்டெப்டு பார்னா 3 டயமீட்டரும் வேறையாக இருக்கும். ஸோ அதில் ஒரு ஃபோர்ஸ் மட்டும் ஆக்சுவல் ஃபோர்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுவோம். ஸோ இது நம்ம சால்வ் பண்ண அப்படின்னா ஒவ்வொரு இதாக எடுக்கணும், ஒவ்வொரு காம்பனண்ட்டாக எடுத்துக்கணும். சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஸோ இது வந்து P வந்து ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ சேம் லோட் இஸ் அப்ளைட் அலாங் ஆல் மெம்பர்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மெம்பர் 1ல் வந்து P தான், மெம்பர் 2லையும் P தான், மெம்பர் 3லையும் P தான். ஸோ P1 P2 P3 is equal to P. சிக்மா 1 ஈக்குவல் டு நமக்கு P1 P2 P3 is equal to P தான் வச்சுருக்கோம். ஸோ P/A1. A1 வந்து D1 தான் டயமீட்டர். ஓகேங்களா. ஸோ நம்ம A1ஓட ஏரியா வந்து அதிகமாக இருக்குது, மீன்ஸ் டயமீட்டர் அதிகமாக இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போது டயமீட்டர் அதிகமாக இருந்தால் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து கம்மியாகும். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து மினிமம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அடுத்து சிக்மா ஈக்குவல் டு P/A2. ஸோ A2 π/4 d². ஸோ சிக்மா 3 ஈக்குவல் டு B/A3.
A3 இதுக்குள்ள சின்ன மெம்பர் இது A3 ஏரியா தேர்ட் மெம்பர் தான் சின்ன மெம்பராக இருக்கும். ஸோ அதோட டயமீட்டர் வந்து கம்மி. ஸோ அப்போ வந்து கம்பேர் டு அதர் 2 மெம்பர்ஸ் இதோட தேர்ட் மெம்பரோட டயமீட்டர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் பை மினிமம் இஸ் ஈக்குவல் டு D1 by D3 the whole square is equal to larger diameter divided by small diameter the whole square. ஸோ சேஞ்ச் இன் லென்த் அப்படின்னா 3 பார்ல 3. ஸோ லோடு வந்து அட் தி எண்டில் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 3 மெம்பர்லேயும் சேஞ்ச் இன் லென்த் இருக்கும். ஸோ சேஞ்ச் இன் லென்த் அலாங் மெம்பர் 1, மெம்பர் 2, மெம்பர் 3. ஸோ நம்மளுக்கு வந்து லோடு வந்து கான்ஸ்டன்ட்டு, அதாவது P1, P2, P3 is equal to P தான். ஸோ P வெளியே எடுத்துடலாம். ஸோ L1 by A1 E1, L2 by A2 E2, L3 by A3 E3. சப்போஸ் நம்மளுக்கு ஏவும் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம ஏ கூட வெளியே எடுத்துடலாம். இ கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா P by ஏஇன் கான்ஸ்டன்ட் எடுத்து L1 + L2 + L3ன்னு அதை 3 மட்டும் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அனலைஸ் ஆஃப் பார் சப்ஜெக்டட் டு இன்டர்மீடியேட் லோடு. ஸோ இப்போ ஒரு பாரில் இதே மாதிரி இன்டர்மீடியேட் லோடு இருந்தால் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம போன இதுக்கு பார்த்த மாதிரி தான் ஒவ்வொன்றையும் இண்டிவிஜுவல் மெம்பராக கன்சிடர் பண்ணோம். ஸோ இப்போ LHS = RHS இந்த இதை இது பண்ண இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைடு எதுவும் கொடுக்கலன்னா கவலைப்படாதீங்க, ரைட் சைடு ஆட் பண்ணுங்கள். இது வந்து இந்த மெம்பருக்கு டென்சைல், இதுக்கு வந்து கம்ப்ரெசிவ், இது டென்சைல், இது வந்து கம்ப்ரெசிவ். ஸோ இப்போ ரைட் சைடு போகுது பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு வந்து நெகட்டிவ்னு வச்சுக்கலாம். ஸோ உங்கள் 4P ரைட் சைடு போகுது, 4P நெகட்டிவ் 0. அடுத்து 3P வந்து ரைட் சைடு போகுது, 2P உள்ள வருது. அப்போ 3 - 2 வந்து நம்மளுக்கு வந்து P1 தான். ஸோ 1 வந்து P. ஸோ அப்போ வந்து டென்சைல் லோடு இருக்குது. ஓகேங்களா. அடுத்து செக்ஷன் 2 எடுங்க. இந்த செக்ஷனில் இங்கே ஒரு 4P கம்ப்ரெஸ் ஆகுது. ஓகேங்களா. அடுத்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு 4P கம்ப்ரெஸ் ஆகுது. ஸோ அதோட லெஃப்ட் சைடில் நமக்கு ஆக்சுவலாக தெரியும் ஒரு P நம்ம இப்போ வந்து ஒரு P ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. அப்போ 4P - 4P + P is equal to 3P. வந்து மைனஸ்னால் கம்ப்ரெசிவ். ஓகேங்களா. 3P. ஸோ இப்போ இப்போ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2P நெகட்டிவ், 3P வந்து பாசிட்டிவ். அப்போ P இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு -4P + P வந்து 3P. ஓகேங்களா. ஸோ 3P. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3. இப்போது இந்த செக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு பாருங்கள், உங்களுக்கு ஒரு P வந்து டென்சைலில் இருக்குது, 4P கம்ப்ரெசிவ், அடுத்து 4P டென்சைல். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு வந்து P வந்து டென்சைல் கிடைக்கும். இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 3P வந்து டென்சைலு, 2P வந்து கம்ப்ரெசிவ். அப்போ 2 கம்ப்ரெசிவ்னா மைனஸ். அப்போ 3 - 2 வந்து நமக்கு P தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ சிமிலர்லி ஃபார் மெம்பர் 4 ஆல்சோ. ஓகேங்களா. மெம்பர் 4க்கு வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். நம்ம எனது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், அதான் நம்மளுக்கு இதாக இருக்கும், ஆக்டிங் ஆஃப் த P-ஆக இருக்கும். ஸோ P1 is equal to P, P2 is equal to -3P, P3 is equal to P, P4 is equal to -2P. minus means compressive, plus P means tensile load. ஓகேங்களா. ஸோ σ1 is equal to P by இதுக்கு ஒரு ஏரியா இருக்கும், ஏரியா கொடுத்துருப்பாங்க. டயமீட்டர் P1க்கு வந்து ஒரு மெம்பர் 1க்கு வந்து ஒரு ஏரியா கொடுத்துருப்பாங்க, இல்லை டயமீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம நேராக அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ σ is equal to -3P by π/4 T2 square σ3 σ4 கிடைச்சிடும் நம்மளுக்கு. ஓகேங்களா. அப்போது சேஞ்சிங் லென்த் வந்து நம்மளுக்கு வந்து அலாங் 4 மெம்பர்லேயும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். சேஞ்சிங் லென்த் 1, மெம்பர் 1, மெம்பர் 2, மெம்பர் 3, மெம்பர் 4. ஸோ இண்டிவிஜுவலாக கம்ப்ளீட் பண்ணோம். நம்ம சேஞ்சிங் PL/A வந்து நம்மளுக்கு சேஞ்சிங் லென்த் இஸ் ஈக்குவல் டு PL/A. ஓகேங்களா. ஸோ PL/A மைனஸ் சேஞ்சிங் -2க்கு வந்து -3PL/A. ஸோ PL/A -2 PL/A. ஸோ சேஞ்சிங் லென்த் ஈக்குவல் டு -3PL/A. ஸோ மைனஸ் மீன்ஸ் கான்ட்ராக்ஷன் நடக்குன்னு அர்த்தம். ஓகேங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு சமூகம் வந்து இதே மாதிரி ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணி பார்க்கும். ஓகேங்களா. இப்போது A இருக்குது, B இருக்குது, இதில் ஒரு லோட் ஆக்ட் ஆகுது, இதில் ஒரு லோட் ஆக்ட் ஆகுது. மீன்ஸ் டென்ஷன், இதில் ஒரு டென்ஷன் இருக்குது, இதில் ஒரு டென்ஷன் இருக்குது. ஸோ இதில் டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர். இதில் பாயிண்ட் Bயில் வந்து ஒரு 30 kN ஆக்ட் ஆகுது. ஸோ A to T1 1 மீட்டர் இருக்குது, T1 to T2 வந்து 1 மீட்டர், T2 to B பாயிண்ட் வந்து 1 மீட்டர் இருக்குது. ஓகேங்களா. அதை எப்படி சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பார் வந்து A to B. ஸோ இந்த T1 பாயிண்ட்டை Cன்னு வச்சுக்கிட்டோம், T2 பாயிண்ட்டை Dன்னு வச்சுக்கிட்டோம். ஸோ
இந்த டென்ஷனெலாம் ஒரு சேஞ்ச் இன் லென்த் இருக்கும், இந்த T2ஆல் ஒரு சேஞ்ச் இன் லென்த் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணால் del 1/AC is equal to del 2/AD. ஸோ நமக்கு ஏசியோட வேல்யூ வந்து 1 மீட்டர், ஏடியோட வேல்யூ 1 + 1 2 மீட்டர். ஓகேங்களா? ஸோ del 2 is equal to 2 del 1. நெக்ஸ்ட்டு del 1 is equal to, அதாவது சேஞ்ச் இன் லென்த், PL/AE. ஸோ PL1/A1 AE இஸ் ஈக்குவல், நமக்கு வந்து எங்கள் லோடு வந்து டென்ஷன் தான் லோடு. ஸோ ஆக்டாக வந்து டென்ஷன், நமக்கு லோடு வந்து டென்ஷன் தான், லென்த்து வந்து 1 மீட்டர் இருக்குது, டிவைட் பை AE. ஓகேங்களா? அடுத்து del2க்கு அதாவது T2 P2 L2 டிவைட் பை AE. ஓகேங்களா? அதில் வந்து உங்களுக்கு P2ங்கிறது லோடு தான், டென்ஷன் T2 போட்டுக்கிட்டோம், லென்த்து வந்து 1 மீட்டர் தான் இருக்குது. ஸோ லென்த்து வந்து ஓகேங்களா இந்த 1 மீட்டர் தான். ஸோ இதோட லென்த்து வந்து இந்த 1 மீட்டர் தான். ஸோ இதுக்கும் 1 மீட்டர் தான், இதுக்கும் 1 மீட்டர் தான் இருக்குது. ஸோ லென்த்து வந்து 1 மீட்டர்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். 2T/AE is equal to T2/AE. ஓகேங்களா? T1 is equal to 2T1 இருக்குது. ஸோ மொமெண்ட் ஏல இருக்கும். ஸோ மொமெண்ட் ஏ 0 இருக்குன்னா T1 × 1 + T2 × 2 - 30 × 3. ஸோ 2T2 + 2T2 is equal to 19 கிடைக்கும். இதில் வந்து T2 கால்குலேட் பண்ணலாம். ஸோ T2 வச்சு நம்ம T1 கால்குலேட் பண்ணலாம். ஸோ σ1 is equal to T1/A1, σ2 is equal to T2/N நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அனலைசிஸ் ஆஃப் பிரிஸ்மெட்டிக் பார் அண்டர் இட்ஸ் செல்ஃப் வெயிட். ஸோ ஸ்பெசிஃபிக் வெயிட்ஸ் ஈக்குவல் டு வெயிட் பை வால்யூம். ஓகேங்களா? ஸோ அட் செக்ஷன் எக்ஸ் டேஸில் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ்னா WX வெயிட் பை ஏரியா, மீன்ஸ் லோடு மீன்ஸ் வெயிட் தான். ஓகேங்களா? பை ஏரியா. ஸோ வெயிட்டை வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து இப்போது வெயிட்ஸ் ஈக்குவல் டு, ஸோ நமக்கு தெரியும் ஸ்பெசிஃபிக் வெயிட்ஸ் ஈக்குவல் டு வெயிட் பை வால்யூம். ஸோ அப்போ வெயிட்ஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் வெயிட் இன்டு வால்யூம் எழுதலாமா? ஸோ வால்யூமை ஏரியா இன்டு லென்த்து எழுதலாம். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸு டிஸ்டன்ஸாக எக்ஸ் வந்து எல். ஓகேங்களா? ஸோ ஏரியா கேன்சல் ஆகிடும். சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா × எக்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் தேவை. டிஃப்ளெக்ஷன் சேஞ்ச் இன் லென்த் வந்து இது வந்து ஃபிக்ஸ்டு இடத்துல இதோட வந்து 0வாக இருக்கும். 0வாக்கும் இந்த பாயிண்டில் இல்லை, x = L. ஓகேங்களா? ஸோ அப்போது சேஞ்ச் இன் லென்த் ஈக்குவல் டு ஜீரோ டு L ஒமேகா எக்ஸ் டிவைட் பை இன்டு dx. ஓகேங்களா? அப்போது ஒமேகா ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து கான்ஸ்டன்ட், ஸோ வெளியே எடுத்துடலாம். ஸோ 0 to L × x × dx x² வரும். ஸோ அதை அப்ளை பண்ணிங்கன்னா del L is equal to omega L² / 2e. ஸோ ஒமேகா is equal to W/AL. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒமேகாவுக்கு பதில் WL/L சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா WL/2AEன்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அனலைசிஸ் ஆஃப் யூனிஃபார்ம் பார் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? ஸோ இந்த யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் எப்படி மெயின்டைன் பண்ணலான்னா, இன்க்ரீஸ் தி கிராஸ் செக்ஷன் ஃப்ரம் லோயர் எண்ட் டு அப்பர் எண்ட் டு மெயின்டைன் தி யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்து. ஸோ லோயர் எண்ட்லேருந்து அப்பர் எண்டுக்கு நீங்கள் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா? 7th ஒன் அனலைசிஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு பார். ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு பாரை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து A B C பாயிண்டில் ஒரு லோடு அப்ளை ஆகிருக்கு. ஸோ A to C வந்து லென்த் வந்து A, C to B வந்து லென்த் வந்து B. ஓகேங்களா? அதே மாதிரி முன்ன பாயிண்ட் ஒவ்வொரு மெம்பராக சால்வ் பண்ணோம். இப்போ மெம்பர் ஒன்று எடுத்திங்கன்னா, ஸோ இது வந்து லோடு அப்ளை ஆகிருக்கு. ஸோ ஃபிக்ஸ்டு பார்னால் அது ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து லோடு இந்த பக்கம் அப்ளை ஆகிறதுனால அதோட ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் கிடைக்கும். ஓகேங்களா? நார்மலாக ஜென்ரலாக ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும். அங்கே லோடு அப்ளை ஆகிறதுனால இது அகைன்ஸ்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ RA. ஸோ இப்போ செக்ஷன் B இந்த பக்கம் RB ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த பக்கம் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுதுனால இதோட ரியாக்ஷன் ஃபோர்ஸ் உள்ள இதுக்கு இந்த ஃபோர்ஸுக்கு
ஆப்போசிட்டில் இருக்கும் ரியாக்ஷன் ஃபோர்ஸு. ஓகேங்களா? ஸோ ஆர்பி வந்து இன்சைடு வருது. ஸோ ஆர்பி இஸ் ஈக்குவல் டு நம்ம ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு பி. ஓகேங்களா? இது எப்படி ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி வேணும்னா ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு பி. ஓகேங்களா? ஸோ இந்த பியை பொறுத்தா 2 ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அப்போது ஆர்பி இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஆர்ஏ. ஓகேங்களா? அதுதான் இங்கே எழுதிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கிறதுனால சேஞ்சிங் லென்த் வந்து 0. ஏன்னா போத் சைடு பார் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ சேஞ்சிங் லென்த் வந்து 0. ஸோ டெல் ஏசி A2Cக்கும் ஈக்குவல் டு மைனஸ். ஏன்னா இது வந்து டென்ஷன் வந்து கம்ப்ரெஷனில் இருக்குது. ஸோ செக்ஷன் வந்து செகண்ட் மெம்பர் வந்து கம்ப்ரெஷனில் இருக்குது, ஃபஸ்ட்டு மெம்பர் வந்து டென்ஷனில் இருக்குது. ஸோ டென்ஷன் இருக்கா ப்ளஸ்ஸு கம்ப்ரெஷன் இருக்கிறதுனால மைனஸ். ஓகேங்களா? ஸோ சேஞ்ச் லென்த்துக்கு சேஞ்ச் லென்த்து வந்து PL/AE எழுதும். ஓகேங்களா? இந்த P வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஏக்கு வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸ் தான் ஃபோர்ஸு. ஓகே, லென்த் வந்து ஏ இருக்குது. ஸோ AE மைனஸ் ஆர்பி, ஏன்னா கம்ப்ரெஷனில் இருக்கா ஆல்ரெடி. ஆர்பி இஸ் ஈக்குவல் டு சேஞ்சிங் லென்த் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்பி இன்டு பி. இதோட லென்த் வந்து பி. ஸோ சால்வ் பண்ணால் ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர்பி பி/ஏ. ஸோ ஆர்பி இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஆர்பி. ஸோ ஆர்பி வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பி மைனஸ் ஆர்ஏ. ஸோ ஆர்ஏ வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்பி இஸ் ஈக்குவல் டு PA டிவைட் பை எல், ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு PB டிவைட் பை எல். ஸோ சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு PB/AL tension, sigma 2 is equal to minus PB/AL compression. at cross change in length cross எப்படி சீல் எப்படின்னா PAB/AEL. 8th ஒன்று வந்து அனலைஸ் ஆஃப் காம்போசிட் பார். ஸோ காம்போசிட் பார் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஒன்று வந்து எஸ் வந்து ஸ்டீலு, அதாவது ரெயின்ஃபோர்ஸ்ட் காம்போசிட் இல்லைங்க, ஸ்டீலு காப்பர் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அது வந்து ஸோ லோடு வந்து ஈக்குவலாக அப்ளை பண்ணோம். ஸோ தட் இஸ் இந்த லோடு வந்து ஈக்குவலாக ஷேர் ஆகிக்கிறோம். ஸோ load on steel plus load on copper is equal to total load. ஸோ இது வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து சேமாக இருக்கும். ஸ்டீலுக்கும் காப்பருக்கும் இந்த டிஃப்ளெக்ஷன் வந்து சேமாக இருக்கும். இந்த ஈக்குவேஷன் தான் காம்பேக்டபிலிட்டி ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ சேஞ்சிங் லென்த் வந்து PL/AE ஃபார் ஸ்டீல், PS LS/AS ஃபார் காப்பர், PC LC AC EC. ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு நமக்கு வந்து P வேணாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், லோட் ஆன் ஸ்டீல் கூட கால்குலேட் பண்ணிக்கலாம், லோட் ஆன் காப்பர் ஆல்சோ நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ சேஞ்சிங் லென்த் ஈக்குவல் டு L ஆல்ஃபா டெல் டி. ஆல்ஃபாங்கிறது தெர்மல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன், டெல் டி இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், L இஸ் ஈக்குவல் டு லென்த். ஓகேங்களா? தெர்மல் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் லென்த் டு ஒரிஜினல் லைன். ஸோ LL கேன்சல் ஆகிடுது, ஆல்ஃபா அண்ட் டெல் டி. ஸோ தெர்மல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு யங் மாடுலஸ் வந்து தெர்மல் ஸ்ட்ரெயின். ஸோ ஆல்ஃபா டெல் டி இன்டு இ. ஓகேங்களா? அட் 20 தெர்மல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சம் மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். அயானுக்கு வந்து 12 × 10⁻6 per degree centigrade, ஸ்டீலுக்கு வந்து 13 × 10⁻6 per degree centigrade, காப்பருக்கு வந்து 17 × 10⁻6 per degree centigrade, பிராஸ்க்கு வந்து 19 × 10⁻6 per degree centigrade, அலுமினியம் வந்து 24 × 10⁻6 per degree centigrade. இந்த வேல்யூ இருக்குன்னா லாஸ்ட் இயர் TRP 2017 ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். என்னென்ன கண்டிஷன்? தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் மீன்ஸ் அலாங் தி வந்து இந்த பார் வந்து ஹீட் பண்ணும்போது வந்து எலங்கைட் ஆகும். ஸோ ஓகே, ஏதாவது இந்த இடத்துல ஏதாவது ஃபோர்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் தான், சப்போஸ் ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் இது வந்து இங்கேருந்து மூவ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதில் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இதில் வந்து நோ ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆர் எனி லோட். ஸோ தெர்மல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அடுத்து தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். ஸோ பாரை வந்து ஹீட் பண்ணணும், இது வந்து போத் சைடு ரெஸ்ட்ரிக்டட் ஆகிருக்கு. ஸோ ஹீட் பண்ணும்போது இட் ஸ்டார்ட்ஸ் டு எலாங்கேட். ஸோ இது வந்து இந்த டைரக்ஷனில் எலாங்கேட்டாக ட்ரை பண்ணணும். ஓகே, அப்போது ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தெர்மல் சேஞ்ச் இன் லென்த் தெர்மல் ஈக்குவல் டு L ஆல்ஃபா டெல் டி. ஸோ சேஞ்ச் இன் லென்த் ஈக்குவல் டு மைனஸ்
இது வந்து லோடு PL/AE. ஸோ நம்மளுக்கு வந்து ரியாக்ஷன் தான் லோடு. ஸோ அது வந்து கம்ப்ரசிவ் நேச்சரில் இருக்குது, இது வந்து கம்ப்ரசிவ் நேச்சரில் இருக்குது. ஸோ மைனஸ். இதே இப்போ கூல் பண்ணோம்னா சப்போஸ் இதை வந்து ஹீட் பண்ணதுனால இந்த பக்கம் இது எலங்கேட் ஆகுது. இப்போ இதை கூல் பண்ணோம்னா இந்த பக்கம் கம்ப்ரஸ் ஆகும். ஸோ அப்போது ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த சைடில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி வந்ததுன்னா இது வந்து ப்ளஸ் RL/Aங்க வரும். ஓகேங்களா? ஸோ தெர்மல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு மைனஸ் E ஆல்ஃபா டெல்டி. மைனஸ் ரெப்ரசன்ட் இட்ஸ் ஏ கம்ப்ரசிவ் ஒன். ஓகே, ஏன்னா தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும்போது இதுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்குது, வந்து கம்ப்ரஷன் தான் பண்ணுது. ஓகேங்களா?